வருதுன்னு பாப்போம். யாருக்கு முதல்ல இறக்கு? அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு அவன் தான்டா பூசாரி. அவன் தான் அடுத்து பூசாரிக்கு என்னடா தெரிவிக்க? பூசாரிக்கு என்ன தெரிவிக்க? பூசாரிக்கு இதை தர்றான். பூசாரிக்கு 3 வேலை இருக்குடா. என்ன வேலை? பூசாரிக்கு கோவிலுக்கு வந்தானா சரி, முதல்ல பழம் கொடுப்போம். என்ன பழம்? ஒண்ணு நாட்டப்பழம், ஒண்ணு நாட்டப்பழம் இருக்கு, நாட்டப்பழம். ஒண்ணு முந்தம்பழம் இருக்கு, இன்னொன்னு செவ்வாழை இருக்குது. இந்த காலு சரியாகணும்னு சொல்லி உனக்கு நான் வரேன் தரேன். கேட்கல வரேன். கேட்காத நல்ல சாமி, நான் கேட்கிற வர மட்டும் எனக்கு கொடுங்க சாமி. என்கிட்ட 2 வார்த்தை மட்டும் கேட்காத. என்ன வரம்? ஒண்ணு நாளேஸ்வரத்தை கேட்காத, இன்னொன்னு யவனேஸ்வரத்தை கேட்காத. சரி சாமி, நான் ஒரு இதை கேட்கிறேன் சாமி. எனக்கு ஒரு மாடு கண்டு ஓட்டுருச்சு. கண்டு ஓட்டு 3 நாள் ஆச்சு சாமி. இன்னும் இளங்கொடி ஓடல. ஏதோ இந்த கருப்பு சாமி புண்ணியத்துல கருப்பா சிவா போடு நல்லா போடு. மகராஜா வருகிறார் வருகிறார் வருகிறார். Arani
முன்னெடுத்து நல் விருந்தாக நாட்டிற்கழிக்கும் அபிமானர்களுக்கும் உள்ளத்தின் அணர்ச்சிகளை அள்ளி எடுத்து நடிக்கும் உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் மற்றும் இச்சபையினருக்கு அனைவருக்கும் என் சிறமையில் கரங்குவித்து வணங்கி அபிமனியாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய கரடிப்பட்டியை சேர்ந்த மாரியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய நண்பர் குழு சார்பாக பொன்னாடை பற்றி வருகின்றோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள். சிவகங்கை கரையினிலே உலகத்தை வர வருவாள் உள்ளட்டும் குடியிருப்பாள். உலகத்தை வளம் வருவாள் உள்ளத்துள் நடம் புரிவாள். உலகத்தை வர வருவாள் உள்ளட்டும் குடியிருப்பாள். பழநலமோ புரிந்திடுவாள். அவனமோ புரிந்திடுவாள். பழநலமோ புரிந்திடுவாள். பாட்டினிலும் வந்திடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சித்தமயில் ஈசனோடு இன்று நடமாடிடுவாள். நடனமிடும் பொற்பாதம் நாவார போட்டிடுவாள். நடனமிடும் பொற்பாதம் நாவார போட்டிடுவோம். நடனமிடும் பொற்பாதம் நாவார போட்டிடுவான். சலனமெல்லாம் வாழ்வு பெற சலனமெல்லாம் வாழ்த்திரே. சலனமெல்லாம் வாழ்வு பெற தாயவளை தாண்டிடுவான் தாண்டிடுவாள். சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள் சித்தவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவான். ஆஹா, என்னதான் இருந்தாலும் இந்த இயற்கையின் அழகும் வந்திருக்கும் காட்டும் தோழர்கள் வர கொஞ்சம் நேரமாகிறது. சரி, இந்த இயற்கை நல்லா தான் இருக்கிறது. என்னவென்று பார்ப்போம். எப்படி தெரியுமா? நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நாணல் கொண்டு நாணல் குடி நாட்டியமாடுது மெல்ல. ஆனந்தானந்தம் என் சொல்ல பாத்தொட்டிலை மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெள்ளிய மேகம் வாழ் தொட்டிலை விட்டு மூடுவதே மலை மூடுவதே. வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில் தானோ புதிதானோ முகில் தானோ முகில் தானோ முகில் தானோ புதிதானோ சந்தன காடு இருக்கு தேன் சிந்தைகள் பூவிருக்கு தேன் வேண்டும் பாலால் வேண்டுமா நீ என்னை கைகள் இரண்டுள்ளே ஆனந்தம் ஆனந்தம் என் சொல்ல நதியோரை
தோட்டம் வாங்கி வகையாட்டம் மூடுவதில்லை மழை மூடுவதில்லை பனி தூங்கும் பசும்புள்ளே நதியோரம் நாடல் கொண்டு நாடும் குடி நாட்டியமாடுது பிள்ளை ஆனந்த ஆனந்தம் எங்க தோழர்கள் என்ன காணவில்லையே, எங்க போனாருங்க தோழர்களே? இன்னைக்கு நம்ம எங்க போனோம்? நம்மள யாரு கூப்பிட்டுருக்கு? அபிமணியை கூப்பிட்டாப்ல. அபிமணி கூட வேட்டைக்கு போகணும்ல? ஆமா, வேட்டைக்கு போகணும். வீட்டுல உன் பொண்டாட்டியை விட்டு வந்துட்டேல? அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற பொண்டாட்டிய? பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தோடனே சந்தோஷமா ஆட்டம் ஆடுற. ஆமா. அடே யாரு பொண்டாட்டியாவா? யாரு பொண்டாட்டியா? ஒரு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியல. ஆறு பொண்டாட்டியம்மா. என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, ஓடியாந்தாண்டா. அப்பா சந்தோஷப்படுறேன். நாளைக்கு உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்றேன். டேய், ஏற்கனவே விளக்க மாத்திர அடிச்சுதான் ஓடியாந்தேன் நானு. அந்த விளக்க மாத்திர அடிக்கிறது இல்லாம பண்ற அதான் ராசியானதுடா. பொம்பளை கிட்ட விளக்க மாத்திர அடி தின்னு பாரு, அருமையான ராசி அது. கை விடுறா, அடிச்சு அடிச்சு மெலிஞ்சு போயிட்டியா? அதனாலதான் மண்டையில பாய். ஆமா, சரி இருக்கட்டும்டா. அபிமணி வர்றது பாப்போம்டா. பாப்போம். வேட்டைக்கு போனோம் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு வேட்டைக்கு போகணும். வாரீங்களா? சரி, வேட்டைக்காரர்களே, உன் தைரியத்துல நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். இப்பதான் கொஞ்சம் தேர்ந்து வருது. ஏன் தைரியத்துல? நீங்களாம் பெரிய ஆளுங்க, நீங்க சொல்லலாமா? பெரிய ஆளு கிடையாது. தலை இருக்கா, வாழ ஆடக்கூடாது. அது இருக்கு. ஏன்னா வில் வித்தியாலும் சரி, எல்லா வித்தியாலும் சிறந்த விளங்குறவ நீ. ஆமா. நாங்க ஏதோ காட்டுக்குள்ள காட்டு பயிலுது. ஆமா. உன் கூட வந்தனாலவே வேட்டைக்கு போய் நாங்க நாலு வீட்டுக்குள்ள கொண்டு பழக்கம் நடத்த முடியும். சரி, அதனால நீ இருக்கும்போது நாங்க முன்னாடி போக முடியுமா? சரி, அது இல்ல. வேட்டைக்காரர்களே, நம் வேட்டைக்கு தேவையான வில், வேல், கம்பு, ஈட்டி, பாலா, சூளம் முதலான ஆயுதங்கள், தவில், பம்பை, தப்பட்டை, முரசு முதலான வாத்திய கருவிகள், சிறுவலை, பெருவலை, வேட்டை நாய்கள் எல்லாம் இருக்குல்ல? எல்லா ஆயுதமும் வச்சிருக்கிறோம். எல்லாம் இருக்குல்ல? ஒவ்வொருத்தரும் தவிழ் தப்பட்டை எல்லாம் செய்கிறேன் தானே, எல்லாம் செய்கிறேன் தானே, கட்டுக்குடிய எல்லாம் செய்கிறேன் தானே, எல்லாம் தெரியுதானே, எனக்கு எல்லாம் தெரியுதானே, எல்லாம் செய்கிறேன் தானே, கட்டுக்குடிய எல்லாம் செய்கிறேன் தானே, எல்லாம் செய்ய வேண்டிய எல்லாம் செய்கிறேன் தானே, கட்டுக்குடிய எல்லாம் செய்கிறேன் தானே. பட்டம் பரவலந்த அகங்காரிமிக்க வந்தத்தை காதல் படிகள் அகங்காரிமிக்க எல்லாம் செய்கிறேன் தானே, கட்டுக்குடிய எல்லாம் செய்கிறேன் தானே. எல்லாமே இருக்குல்ல? சரியா இருக்கு. சரி, தவுள் வச்சிருக்கேன். சரி, தப்பட்டை வச்சிருக்கேன். சரி, பற வச்சிருக்கேன். சரி, நான் உரிமை வச்சிருக்கேன். எல்லாமே வச்சிருக்கீங்க. அந்த உரிமை சத்தத்திலே பூரா ஓடிடும். ஒரு பக்கத்தை அடிச்சு விட்டு அடிச்சான்னு வச்சுக்க, மிரண்டு ஓடி போயிடும். போலாமா? போலாமா? சரி, எல்லாருக்கும் செய்ய வேண்டிய காரியம் ஒரு காரியம் இருக்கு. அது கண்டிப்பான முறையில், அதாவது ஒரு ரகம் போற மட்டும் வச்சுக்கோங்க. அது என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்வான்? எந்த ஒரு காரியம் கடவுளை கும்பிட்டு போகணும். கண்டிப்பான முறையில கடவுளை கும்பிடணும். கும்பிடணும்ல? சரி, நான் சொல்றேன், அதுபடி செய்யுங்க. எல்லோரும் கொண்டாடுவோம்
எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் உணாத கானகத்தில் பிள்ளாரர் வாழ்வை எண்ணி உணாத கானகத்தில் பிள்ளாரர் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் ஆண்டவன் துணை இருந்தால் அடுத்தது கெடுதி இல்லை ஆண்டவன் துணை இருந்தால் அடுத்தது கெடுதி இல்லை ஆபத்து வேலையில்லை நமக்கு ஒரு பயம் இல்லை சிந்தனை மனதில் வைப்போம் ஜீவனடி சிரத்தில் வைப்போம் சிந்தனை மனதில் வைப்போம் ஜீவனடி சிரத்தில் வைப்போம் மெல்லினார் என்றும் நட்டி முட்டாய் சேலமே எல்லோரும் கொண்டாடுவோம் கானகத்தில் பிள்ளாளர் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் ஆண்டவன் துணை இருந்தால் அடுத்தது கெடுதி இல்லை ஆபத்து வேலையிலே அவர்தான் துணை ஆபத்து வேலையிலே நமக்கு ஒரு பயமும் இல்லை சிந்தனை மனதில் வைப்போம் சிவனடி சிரத்தில் வைப்போம் சிந்தனை மனதில் வைப்போம் சிவனடி சிரத்தில் வைப்போம் வென்று நாம் சென்று வெற்றி இங்கே காணவே எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாட கானகத்தில் பிள்ளாளர் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் சரி என்ன செய்யணும் இந்த வேகத்திலே போகணும் வேட்டைக்கு. இதே வேகத்துல போகணும்ல அதனால நம்ம ஒரு வேட்டை போகணும்ல முதல்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்? சாமி கும்பிடணும் அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா நீங்க 4 பேர் இருக்கீங்கல்ல நீங்க 4 பேருமே உங்க குலதெய்வத்தை வணங்குங்க குலதெய்வத்தை? ஆமா கண்டிப்பா நம்ம உள்ள வணங்குங்க நான் போயிட்டு வந்துடுறேன் குலதெய்வத்தை வணங்கணும். ஏய், குலதெய்வத்தை வணங்கணும் சாமி கும்பிடாம எந்த காரியம் கிடையாது. ஆமா ஆமா டேய் ஆமா சாமி கும்பிடாம எந்த காரியத்தையும் கிடையாது ஏன்னா அது சாமிக்கு வேண்டுகிற என்னது? பூஜை பொருளை கொண்டு வந்து வைக்கணும் ஏய், பூஜை பொருளா? ஏய் பூஜை பொருடா பூஜை பொருள். நீ ஒவ்வொன்றா சொல்லு நான் எடுத்து வைக்கிறேன் நீ செய்யறேன்னு சொல்லு, நான் காட்டுறேன். டேய் நல்லா இருக்கு டேய் நான் சொல்றதெல்லாம் இருக்கான்னு கேளு இல்ல நீ கேளு நான் சொல்றேன் எல்லாத்தையும் வச்சாச்சுடா. ஆ? இப்ப வந்து சாமியை இறக்கணும்டா. எப்படி எப்படி இறக்கணும் யாருக்கு இறக்குறது யாருக்கு யாருக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கிறான். அவன் தான்டா ரொம்ப பல்கா இருக்கான் ஏய், யாருக்கு இறக்குறது சாமி இருக்குடா. 4 பேர் வரிசையில் நிப்போம். உக்காளி எவனுக்கு ஒரு வரிசையில் நிற்கணும் முதல்ல வருஷம் இப்போ யாருக்கு வரும் ஏய் வரிசையில் நிற்கணும் எல்லாரும் கேள்றா மொக்கால போட்டு வரிசையில் நின்றா. ஏண்டா, அங்க போய் அழகமலையன் கோயில்ல மட்டும் வரிசையா நிக்கிறீங்க. பன்னெண்டாம் வரிசையா என்ன செய்ய இப்படியா தாண்டா தெரியுது பிச்சை எடுக்கிற வேண்டாமே உருவாக்கினவனே நானும் என்கிட்டே வந்தா என்கிட்டே வா. ஏண்டா? சாமி பாட்டு யாரா பாடுறது சாமி பாட்டு டேய், நான் பாடுறேன்டா அவன் பாடுவான்டா. யாருக்கு வருதுன்னு பாப்போம். சரி யாருக்கு முதல்ல இறக்கு அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு அவன் தான்டா பூசாரி. ஆமா அவன் தான் அடுத்து டேய், பூசாரிக்கு என்னடா தெரிவிக்க பூசாரிக்கு என்ன தெரிவிக்க பூசாரிக்கு இதை தர்றான். டேய் ஏய் பூஜைக்கு 3 வேலை இருக்குடா என்ன வேலை ஏய் இருடா இருடா. இருடா பூசாரிக்கு உனக்கு என்ன கோயிலுக்கு வந்தா
போனா சரி முதல்ல பழம் கொடுப்போம். ஆமா, என்ன பழம்? ஒண்ணு நாட்டப்பழம் இருக்கு, ஒண்ணு நாட்டப்பழம் இருக்கு, நாட்டப்பழம். ஒண்ணு முந்தம்பழம் இருக்கு, இன்னொன்னு செவ்வாழை இருக்குது, சரி. இன்னொன்னு கற்பவள்ளி இருக்கு. உனக்கு எந்த பழம்? எந்த பழம்? அதை விட முக்கியமான வேலை இருக்கிற பூசேரிக்கு 3 வேலை இருக்கு. விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு போனா துறப்பாரு. அட கதவை திறக்கிறதா? கதை கோய கதை. கதவை திறந்த உடனே தூக்குவாரு. என்னத்த? சூரியன் தானே தூக்குவாரு. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? அப்புறம் முடிச்சுட்டு ஆட்டுவாரு. மணி ஆட்டுவாரா? மணி ஆட்டு வர்றத அப்ப மணிக்கு நாக்கத்து வச்சுன்னா அவருக்கு நாக்கு போடுற வேலையா? நான் தானே நாக்கு போடுறேன்டா. எங்க ஓ நாக்க பார்த்தா அதனால இப்ப இறக்குறேன். சரியா? சாமி அழைச்சு விடுறா. அழிச்சு விடுறா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அலையா மலையழக மாமரங்க உண்டு பண்ணி, மலையழக மாமரங்க உண்டு பண்ணி, அலையா மலையழக மாமரங்க உண்டு பண்ணி, இளையாக நிற்கிறான கோட்டை கருப்பசாமி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. சாமி, யார் சாமி நீங்க? சாமி யார் சாமி? ஏன்டா வந்திருக்கீங்க? ஏ? ஏன்டா ஆ? இப்பதான் வந்திருக்கு. ஆ? அப்பனை கச்ச கட்டி வந்து அழைச்சிக்கடா. ஆமா. ஏன்டா யார பண்ணடா? ஆ? ஒண்ணு கூட இப்ப பிணைய முடியாது. இப்ப பிணைய முடியாது. பூரா பழைய துணியா இருக்கு. ஆமா, இப்ப பழைய துணியா இருக்குது. ஏய், அண்ணா வந்திருக்கிறேன். யாரு? இப்ப என்னை வருந்தி அழைச்சிருக்கிறீங்க. ஆமா. என்னை நினைச்சீங்க கும்பிடம் பண்றீங்க. ஆ. ஆனா எனக்கு ஏத்திக்கிற செஞ்சது பூரா செஞ்சீங்களாடா? எது? இப்ப நான் சொல்றேன் பாடுறா. சொல்லு. சொல்லி வர கேள்றா. கேளு. ஏய். ஆ. ஏத்திரன் சொன்னீங்கடா நீ எதிரேன்னு சொல்லியடா, எதாமத்தான் பொறியடா. சாமி, எதை சாமி ஏத்துற சொன்னீங்க? கோயிலுக்கு கோலத்துக்கு கோபுரத்து மேல ஆ. கோபுரத்துக்கு மேல கோபுரம் ஏத்தணும் சொன்னீங்களா? ஆமா சாமி. ஏண்டா ஒரு கோயில்ல ஒரு சூடம் கூட ஏத்த மாட்டீங்களா? ஏத்துற சாமி, ஏத்துற சாமி. ஆ. ஆ. அப்புறம் என்ன சாமி? ஆ. மாட்டுறேன் சொன்னீங்க. மாட்டீரனு மாட்டா மாட்டா சொன்னீங்கடா. எதடா மாட்டா போடுங்க, போடுங்க. எதை மாட்டுறது? ஏண்டா ஆ? டேய், அப்பனுக்கு கோயில்ல மணி அலைய மட்டும் தொங்க விட்டுருக்கீங்க. ஆமா. ஒண்ணும் பிணைய முடியாது. அப்பனுக்கு ஆ. கருப்பனா கருப்பனுக்கு. ஏய் கருப்பனுக்கு சாமி, மணி 3 வகை இருக்குது. எந்த மணி சாமி? ஏய் ஆ? ஒன்னா அலைய மணி, ஆ. தொங்கு மணி, தொங்கு மணி, இன்னும் கை குலுக்கல் மணி கை குலுக்கல் மணி. உருண்டை மணி இருக்கு. இருக்குது வேணாம். ஆ. ஏய் ஆ. அப்பனுக்கு ஓட்டக்கல்ல மாட்டுன்னு சொன்னீங்கல்ல மணி, ஆமா, ஓட்டக்கல்ல. எங்க வர்றோம்னு சொன்னீங்களா? ஆமா. அது எங்கடா மாட்டல? தொங்கலையா? ஏய் தொங்க வைக்கிற சாமி. மாட்டிடுவோம். ஏய் ஆ? அதுக்கப்புறம் ஆ. குச்சரன் சொன்னீங்க. குத்துறேன்னு மத்தா மத்தா பொறியடா. சாமி. என்னத்தப்பா குத்துற? போன வருஷம் ஆ. திருவிழா முகத்துல வந்து நீ உன் மகனுக்கு என் ஆலயம் சொன்னது முன்னாடி காது குத்து சொன்னீங்கடா. ஒட்டை அடிச்சு அடிச்சு காவறுத்து பொங்க வச்சு அப்ப வாசல்ல காது குத்துறேன்னு சொன்னீங்கடா. குத்துறியாடா? ஆமா சாமி, நேத்து கிடந்தது. நடத்துறேன் சாமி. எப்ப நடத்துறீங்க? அடுத்த மாசம் 33ஆம் தேதி நடத்துறேன் சாமி. 31 அப்பனுக்கு குத்துவான். வீட்டுல இருந்து வரும்போது என்னை நல்லா நினைச்சு வர்றீங்க. ஆமா. காலையில ஒயின் ஷாப்புக்குள்ள பிராந்தி கடைக்குள்ள போயிட்டீங்கன்னா அப்ப மறந்துடுறீங்களா? சாமி கொஞ்சம் இருங்க. அப்பனே கேக்குறேன். நல்ல ஒரு வர கொடுங்க. நல்லா இந்த கால் சரியாகணும்னு சொல்லி போது வேண்டு. ஆமா சாமி, உனக்கு நான் வரேன் தரேன். ஆமா சாமி.
கேட்கற வர ஆமா மட்டும் கேட்காத. நல்ல சாமி, நான் கேட்கிற வர மட்டும் எனக்கு கொடுங்க சாமி. என்கிட்ட என்ன வார்த்தை மட்டும் கேட்காத. என்ன வரம்? ஒன்னு நாளேஸ்வரத்தை கேட்காத, இன்னொன்னு யவனேஸ்வரத்தை கேட்காத. சரி சாமி, நான் ஒரு இத கேட்கிறேன் சாமி. எனக்கு ஒரு மாடு கண்டு ஓட்டுருச்சு. கண்டு ஓட்டு 3 நாள் ஆச்சு சாமி. சரி, இன்னும் இளங்கொடி ஓடல. ஏதோ இந்த கருப்பு சாமி புண்ணியத்துல கருப்பா சிவா எல்லாமே பார்த்து அருள் வாழ்த்து கொடுங்க சாமி. போடு நல்லா போடு. போடு எல்லாரும் துளுர போடு. ஆமா சாமி, சாமி அவங்க எல்லாம் 2 பேரும் ரொம்ப ஹாப்பிலி பண்றாங்க. அவனை போடு. ஓடி பார்த்தேன். இளங்கொடி விழுகலக்கவா? இளங்கொடி விழுகல. ஆமா பிரண்டைய கட்டி விட்டு பாத்தியா சாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 உருண்டைய கட்டி தொங்க விட்டு விழுகல. 4 பொட்ட நாயை விட்டு கடிச்சு இழுக்க விட்டு பாத்தியா? 4 பொட்டனா என்ன சாமி, உங்களை மாதிரி பெரிய வெறி நாயை கூட விட்டேன், அதுவும் வரல சாமி. வெறிநாய்க்கு வராதுடா. ஏன்னா அதுக்கு அந்து போயிரும் சொல்லி வெறிநாயை கிட்டத்தட்ட வராதுடா. ஆமா சாமி. ஏன்னா ஒரு சொரிநாயை விடுறா. சாமி வாயை துற. வாயை நீங்க பொழங்க சாமி. ஏய். நீங்க தான் சாமியே வாயை பொழந்து சொல்லணும். வாய் நல்லா இருக்குது. அப்ப உனக்கு விபூதி தர்றேன். அப்ப இத போட்டு விட்டேனா? எதை போட்டு விட்டீங்க அப்ப விபூதியை போட்டு விட்டேனா? சாமி? அப்ப இத நினைச்சுக்கிட்டு ஆமா சாமி. நீ போய் போறா. சொல்லுங்க நீ சாமி. போய் ஓ வாயை வச்சுக்கிட்டு கடிச்சு இழுத்து விடுறா போற. நீ எங்க போறீங்க? அப்ப நான் ஏற போறேனா? எந்த மலையாள போற சாமி? ஏய், எந்த மலை வேணாலும் முந்தி ஏறினேன். ஆனா அப்பனுக்கு ஏ கண்ணா ஏற முடியலையா? முந்தி எல்லா இடக்கும் ஏறினேன். ஆனா ஒண்ணு அப்பனுக்கு இப்ப என்ன தெரியுமா பண்ணுது? என்ன வேணா? எனக்கு ஆசை இருக்குது. ஏடா சாமி, ஏடா இப்படி பேசு. ஏடா கருப்பு என்னன்னு கேளுடா. ஆனா ஏறி போகும்போது வயிறு தடுக்குதா, நடக்க முடியலடா, ஏற முடியலடா. அவந்து வரியா சாமி? ஏறும்போது ஏற முடியலடா. ஆனா இறங்கும் போது சுகமா அது பாட்டு கீழே தள்ளி இறங்கி சாமி, நமக்கு அது மாதிரி தான் மறுண்டு வந்துடலாம். நமக்கு அது மாதிரி தான் வருது. உங்க கைவசம் பாத்தீங்கன்னா ஒரு லேசா மருந்து கொடுத்தீங்கன்னா டிவிக்குலிட்டி நல்லா. ஏடா அந்த மருந்து தேய்க்கிறேன் வந்தேன். ஏய் ஏய் அதுக்கு மருந்து கூட நான் சொல்றேன். உன் ஜெய்ஸுக்கு டீப்பு மருந்து போட்டா உனக்கு சரியா வரும். தம்பி கருப்பு, நான் கொடுக்குறேன் உனக்கு மருந்து. நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மருந்து குடமுருட்டி கை குலுக்கல் வேணுமா? அதே நம்மகிட்ட கொடவட்டி வேற ஒண்ணு கிடக்கு, வாங்கிக்கிறீங்களா? அந்த வேர்லாம் பல காஞ்சி போச்சுடா. இவனுக்கு கொடுங்க, நல்லா அரைச்சு குடிக்க. ஏத்து ஏத்து மனசு குளிரணும்னா ஒரு கட்டு சுருட்டு 4 புல்லு. 4 புல்ல வியாபாரத்துக்கெல்லாம் புல்லு 4 புல்லு. புல்லுன்னா என்ன நினைச்ச? என்ன 4 புல்லு தூக்கி தரணும்டா. 4 புல்லு கட்டு தரணும். 4 புல்லு தூக்கி தரணும் அப்பனுக்கு. அப்பன் குடிச்சுப்பட்டு சாந்தமா மலை ஏறும்டா. சரி ஏத்துறடா. ஏத்து அத்தனை சுருட்டி வாயில வச்சு உறிஞ்சிருக்க சாமி. இறங்கிருச்சு இறங்கிருச்சு இறங்கிருச்சு. கண்டா இறக்கலையே. ஏய் சாமி, எத்தனை புல்லு கொடுத்தாலும் சரி, ஆனா இந்த வகிரி இறங்க மாட்டேதே சாமி. என்ன பெரிய பெரிய செனக்கழுத்தியா இருப்பீங்களோ? இந்த வகுறு வந்து ஒட்டகம் மாதிரி. ஒட்டக மாதிரியா? அப்பப்ப இருக்கிறத பூரா சேமிச்சு வச்சுக்கிறேன். உள்ள காலையில கடை திறக்கலாம், நம்மள தேடணும் தேவையில்லை. அப்ப நீங்க ஒட்டகத்துக்கு பிறந்த வயலா இருப்பீங்களோ? என்ன சாமி, ஒட்டகத்துக்கு பிறந்தது கிடையாது. ஒட்டகம் மாதிரி தான்டா நம்ம வேலை பார்த்து கொடுத்துறோம். ஆத்தாரி, நாங்கனாலும் எவ்வி அடிச்சிரும். நீங்க எப்படி இந்த வகுற அதுக்காக தான்டா 5-6 சேர் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இது தெரியாம தர்றாங்க சாமி. நீங்க எடுத்து போட்ட சேர் ஊரா சொடக்கு சொடக்குன்னு ஒடிஞ்சு வச்சு. ஆமா, உங்களுக்கு நான் உதவிக்கு வரட்டுமா? நீ வந்துட்டாலும் புலம் தள்ளிடுடா. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போ. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போ. சரி, அங்க பல இரும்பு கடையில ஒன்றைக்கு 1 ஆங்கில்னு கேளு. அடடே, 4 ஆங்கில் இரும்பு கணத்துல தருவாங்க. சரி, இத தண்டி இருக்கும். எதை தண்டி? உன் கால தண்டி இருக்கும். அப்படி சொல்லுங்க. அதை வாங்கி வச்சு சேர்ல 4 மூலையிலும் பத்த வச்சிரு. பத்த வச்சாச்சு. அப்புறம் பாத்துக்கடா வேலையா. போக சாமி. கணக்குல தாங்கம்டா. அதே மாதிரி நானும் எல்லாம் பாச்சு வச்சேன், ஏறி நிக்கிறேன். உங்களை மாதிரி நெளிஞ்சுக்கு டிப்பு இருக்கு சாமி. நீ எப்படி நெளிஞ்சிருக்கோ அப்படி பாடுற ஆளு. அதே மாதிரி நான் நெளிஞ்ச மாதிரியே ராயலூர் கோழி மாதிரியே இருக்கானடா. சொல்லுங்க சாமி. நல்ல நெளிஞ்சுடா. அல ஏறிட்டடா. எதுக்காக நம்ம
அதெல்லாம் மறந்துட்டு சாமி இறங்குறீங்களா? அண்ணன் வேற குலசாமியை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, நம்ம குலசாமியை கும்பிட்டு நிக்கிறோம். ஏப்பா நம்ம மேல வேற சாமி குளிச்சுட்டு சுத்தமா இருந்தா சாமி வந்துருச்சு. இவன் சரியா பிடிச்ச குளிக்கல இருக்கப்பா, சாமியா வர மாட்டேது. பல்லு வளர்க்கலா இன்னைக்கு 4 பேர் வச்சு சாமி இருக்கணும்ல. ஒருத்தன சாமி வந்திருக்கு, இன்னொருத்தன் குலதெய்வத்தை வணங்கி விட்டீங்களா? நல்லா வணங்கிட்டீங்க. குலதெய்வத்தை வாங்கணும். சரி, குலதெய்வம் தத்துருவா எங்களுக்கு காட்சி கொடுத்து சரி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. சரி, இன்னைக்கு நம்ம போற வேட்டை நல்ல வேட்டை, நல்ல வேட்டை தானே. குலதெய்வம் வணங்கி விட்டீங்களே தோழர்களே, 4 பக்கங்களை சென்று வேட்டைகளை முழக்கி பல திசைகளில் பதிவுகளுக்கு பெரியவர்களை ஒரே முகமாய் வர செய்யுங்கள். சரியா? அதில் நான் கொண்டு குவிக்கிறேன். எப்படி தெரியுமா? என்கிட்ட எல்லாரும் கொடி ஏற்றிங்க ஓடுது. பெரும் புதர நாடுது. தோழர்களே, அதோ பாருங்கள், பல மிருகங்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன செய்யும் தெரியுமா? மேகப்படிகள் எல்லாம் வீடு கொண்டு போயிடலாம். உங்க தீர பராக்கிரம காட்டி கலைச்சிட்டீங்க. எல்லா மிருகங்களும் ஒரே முகமா வர முடியாது. ஏன்னா எதிரி வந்து என்ன செய்வான்? எதிரி வந்து என்ன செய்வான்? எதிரி வந்து ஒரே முகமா தான் சாப்பியா. இப்ப நீங்கள் நானே இருக்கோம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எதிரி வந்து நேருக்கு நேரம் வர மாட்டேன். நேருக்கு நேரம் தான் சண்டை போடுவான். எப்படி நேருக்கு நேரம்? நீ என்னடா வாடா போடா அப்படின்னு சண்டை போடுவான். மிருகங்கள் என்ன செய்ய? ஒளிஞ்சிருந்து தாக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது போக்கு நம்மளும் போயிடணும். நம்ம அடுத்த காட்ட பக்கம் நோக்கி போகணும். அதுக்கு என்ன செய்யறது? என்ன செய்யணும்? ஆமா, நீங்க 3 பேருமே அண்ணன் தம்பியா? 3 பேருமே அண்ணன் தம்பியா? 3 பேரும் பங்காளிகளா? எப்படி? அக்காவை நான் கட்டியிருக்கேன், இவன் தங்கச்சி அவன் கட்டியிருக்கேன். இல்லையா, ஒன்னும் புரியலையே. ஏன் கட்டியிருக்கோம்னா எங்க வீட்டு சொத்து எங்களை விட்டு போகாது. நாங்களே போட்டுக்கிறோம், நாங்களே நோண்டிக்கிறோம். வச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கு. ஓ, உள்ளுக்குள் நோண்டுக்கிறீங்க. பங்காளி நல்லா இருக்கு. எப்படி ஒற்றுமை இருக்குன்னு தெரியுமா? அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே.
பாசமலர் கூட்டம் அமைவதினாலே வாழ்க்கை பூந்தோட்டம் நூல் வழி வந்து பாசமலர் கூட்டம் வாழ்க்கை பூந்தோட்டம் கூட்டு தமிழும் மோரிடலிட்டு பாட வேண்டும் காவிய சிந்து மோரிடமிடும் மோரிடலி பாட வீடு காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது நாளை நமதே நாளை நமதே தாய் என்னும் கோயில் வைத்து பள்ளி தெய்வங்களே குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சதாருங்களே தாய் என்னும் கோயிலில் வைத்த பள்ளி தெய்வங்களே வெளிவந்த ஆணும் தெய்வங்களே நீங்களும் தோரிட நின்று பாட வேண்டும் காமிய சென்று அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாதே நாளை நமதே இந்த நாள் நமதே நாளை நமதே சரி நமது, இந்த நாடு நமது. நமது ஆமா. நம்மது எல்லாமே ஆமா. சரிதானே சரி இப்போ வந்து ஒரே மிகமா இருந்து தாக்க ஆமா. இப்போ நம்ம வந்து அடுத்த கடத்தை பக்கம் தான் போகணும் அடுத்த காட்டுக்கு போனோம். அடுத்த கட்ட பக்கம் போகணும் போயிடலாமா போயிடலாம். அடுத்த கட்ட பக்கம் நல்லா வேட்டையாடலாமா நல்லா வேட்டையாடலாம். சூப்பரா வேட்டையாடலாம் அங்கதான் பூரா சத்தம் கேக்குது, பூரா உரிமைக்கிட்டு கிடக்குது. சரி போயிடலாம் சரி அங்க போவோம் அங்க போலாமா? நம்ம இந்த காட்டுக்குள்ள நுழையும் போது சொல்லாதீங்களா? என்னது ஏதோ ஒரு லிகித மாதிரி வந்து விழுகுது, காற்றுல வந்து லிகிதமா லிகிதம் ஓலை மாதிரி தெரியுது. என்ன லிகிதம் காத்து வாக்குல வந்துருச்சு. ஆ? என்ன ஓலை அத்தை மகனே அருமை மனவாளா சித்தம் மகிழ்ந்து பதம் சேவித்தேன் இத்தத்தில் சிங்கத்தினையே சிறுவாய்க்கிறங்க இங்குள்ள எண்ணின்ற ஏழை நான் பங்குரட்டின் கண்ணன் பேரன் கோபம் சண்டாளன் திருட்டுத்தனமுடைய தீயன் மௌனமதியுடைய லக்கணனுக்கு மாலையிட்டு வழிவைத்து விட்டான். நான் நதியாலும் திரும்புவ நான் காணேனேன் செத்திமடிவேன் வருவேன் மனமகிழ்ந்து செய்வேன் இங்கு. ஆஹா இது என்ன நகிதம்? ஆஹா இதோ சுந்தரி அனுப்பது போல் தெரிகிறது. அந்த லக்கண பையனுக்கு மனமடிக்கப் போகிறார்களாம். என்னாண்டு நாம் பார்ப்போம் காணாம். தோழர்கள் அடுத்த காட்டை பக்கம் போயிருக்கார்கள். இப்போ வந்து அம்மாவை சந்திக்க வேண்டும். அம்மா மகளை சும்மா விட்டா யாரு வார்த்தை சொல்வாரோ? அம்மா மகளை சும்மா விட்டா யாரு வார்த்தை சொல்வாரோ?